இதில் சவால் என்னவென்றால் ஏவுகணைகள் நம்முடைய எல்லைக்குள் ஊடுருவினால் அந்த ஏவுகணைகள் ஒளியை உமிழ்ந்தபடி வெப்பத்தை கக்கியபடி வரும். அதை எளிதாக கண்டறிந்து தாக்குதல் நடத்திவிட முடியும். ஆனால் ட்ரோன்கள், அதிலும் குறிப்பாக உளவு ட்ரோன்கள் என்பவை கண்ணுக்கே தெரியாமல் இருட்டோடு இருட்டாக ஊர்ந்து வரக்கூடிய ட்ரோன்களாக இருக்கும். எனவே அதுபோன்ற ட்ரோன்களையும் கண்டறிந்து தாக்குவதற்கான தேவை எழுந்திருக்கின்றது. ஒரு சில ட்ரோன்கள் மட்டும்தான் பார்த்தவுடனே அடையாளம் தெரியக்கூடிய வகையில் ஒளிப்பிழம்புகளாக வரும். ஆனால் இது போன்ற இருட்டுக்குள் ஊடுருவி வரக்கூடிய ட்ரோன்களையும் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாகவே நாம் கண்டறிந்து தாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பஞ்சாபினுடைய அமிர்தசரத்தை நோக்கி வந்த பாகிஸ்தானின் ட்ரோன்களை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக, ராடார் மூலமாக கண்டறிந்து தாக்கி இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் விமான படைத்தளத்தை நோக்கி வந்த ட்ரோனையும் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். குஜராத்தினுடைய கட்ச் பகுதியை நோக்கி வந்த ட்ரோனையும் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் எப்படி இந்திய தரப்பில் ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளாக ஊடுருவி சென்று நடத்தப்பட்டதோ, இதே போன்ற ஒரு தாக்குதலுக்கான தேவை மீண்டும்